உதயநிதி ஸ்டாலின் கைதை எதிர்த்து தஞ்சையில் திமுகவினர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். உருவபொம்மை எதிர்த்து அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் காவல்துறை அவர்களை தடுத்து நிறுத்தி அங்கிருந்து அப்புறப்படுத்தி வருகின்றனர். இதனால் பெரும் போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டுள்ளது. மேலும் திமுகவினரும் தாவேகாவினரும் மோதிக்கொண்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. இருதரப்பினரும் காலணிகள் கற்களை வீசி அங்கு தாக்குதல் நடத்தி பெரும் மோதலில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் அந்த இடமே போர்க்களம் போல காட்சியளித்து வருவதை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். மேலும் தமிழகம் முழுவதுமாக திமுக மற்றும் தாவேகா சார்பாக ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. உதயநிதி ஸ்டாலின் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தமிழக வெற்றிக் கழகம் சார்பாகவும், உதயநிதி ஸ்டாலினுடைய கைது நடவடிக்கை எதிர்ப்பு தெரிவித்து திராவிட முன்னேற்ற கழகம் சார்பாகவும் தமிழகம் முழுவதும் போராட்டம் நடைபெற்று வருகிறது. கூடுதல் விவரண செய்தியாளர் அருண் ரூஸ்வேல்ட் வழங்க கேட்கலாம். வணக்கம் அருண் ரூஸ்வேல்ட். தற்பொழுது சென்னையிலிருந்து கைது செய்யப்பட்டு உதயநிதி ஸ்டாலின் தஞ்சைக்கு அழைத்து வரப்பட்டிருக்கிறார். இந்நிலையில் அங்கு பெரும் போராட்டம் நடைபெற்று வருகிறது. உதயநிதி ஸ்டாலினை எங்கு வைத்து விசாரணை நடத்த உள்ளனர்? அவரை காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்திற்கு கூட்டி வருகிறார்களா அல்லது வேறு இடத்திற்கு அவரை அழைத்து செல்ல உள்ளார்களா? கூடுதல் விவரங்களை பதிவிடலாம். வணக்கம் ராம்குமார். அதாவது தஞ்சையில் நேற்று திமுக சார்பில் மேகதாது பிரச்சனை தொடர்பாக கண்டன ஆர்ப்பாட்டம் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி தலைமையில் நடைபெற்றது. இந்நிலையில் முதல்வர் குறித்து பெண்களின் பற்றியும் அவதூறாக பேசியதாக தாவக மகளிர் சார்பாக கொடுக்கப்பட்ட புகாரின் பெயரில் எதிர்கட்சி தலைவர் உதயநிதி மீது தஞ்சை கிழக்கு காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்து அங்கிருந்து தஞ்சையிலிருந்து கிளம்பி சென்னைக்கு கைது செய்யப்பட்ட எதிர்கட்சி தலைவரான உதயநிதி காவல்துறையினர் சென்னைக்கு வந்தனர். அங்கே கைது செய்வதாக அறிவிப்பு வெளியே வந்த நிலையில் தமிழ்நாடு முழுவதும் திமுகவினர் பெரும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதாவது அங்கங்கே சாலை மறியல் போராட்டம், பஸ் நிறுத்தும் போராட்டம் நடைபெற்று வந்தது. இந்நிலையில் தஞ்சையிலும் இந்த நடைபெற்று வந்தது. தஞ்சையிலிருந்து தஞ்சை தபால் நிலையம் முன்பு ஊர்வலமாக வந்தவர்கள் அங்கிருந்து ரோடு ஃபுல்லாக மறைத்து வந்து அடுத்தடுத்து வந்து தஞ்சை அண்ணா சிலை முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். தற்போது வந்து திமுகவினருக்கும் இடையே போராட்டம் என்பது நடைபெற்றது. ஏனென்றால் திமுக கொடி அங்கு சுற்றி இருந்த அங்கே அகற்றியதாக திமுக கலைக்கை போட்டதாக திமுக தகவல் அங்கு குவிந்தவர்கள் அங்கிருந்து கிளம்பி முன்பாக வந்து தடுத்து நிறுத்தி ஒருவருக்கு மோதிக்கொள்ளாமல் இருந்து தடுத்து நிறுத்தினார். இதனால் ஒருவருக்கு தகாத வார்த்தை திட்டிக் கொண்டும் செருப்பை இங்கே அங்குமா மாறி மாறி வீசியும் ஒருவருக்கு அடித்துக் கொண்டனர். தமிழக முதல்வர் உருவப்பொம்மையை எரித்து திமுகவினர் போராட்டத்தில் ஈடுபட்டு காவல்துறையினர் பெரிய முயற்சிக்கு பிறகு அந்த போராட்டம் என்பது தடுத்து நிறுத்தி அனைவரும் அங்கிருந்து கலைஞர் செய்யப்பட்டனர். இந்த சம்பவம் பகுதியில் பெரும் போராட்டத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதனால் போலீசார்கள் அதிக அளவில் குறைக்கப்பட்டிருக்கிறார்கள். அருண் ரூஸ்வேல்ட், தகவலுக்கு நன்றி.